இந்த திருமண பொருத்தம் பார்க்கறதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. இதுல 6-8 சேர்க்கக்கூடாது சொல்றாங்களே சாமி, இது உண்மையா? இப்படி நிறைய கேள்விகள் வருது. பிரம்மாஸ்மி சிம்பிளா இது புரியுற மாதிரி சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ண ட்ரை பண்ணி பாருங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. அஷ்டமம் அப்படின்னா 8வது இடம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது சனீஸ்வரருடைய சொந்த வீடு, அவர் உட்காரக்கூடிய இடம். இந்த அஷ்டமத்துக்கு உண்டான அதிபதி யாரு? சனீஸ்வரர். ஓகேங்களா? இந்த அஷ்டம பாவத்துல இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவ அதிபதி என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்களேன், சோம்பலை கொடுப்பாரு. சோம்பல்னா நல்லா தூங்க விடுவாரு, வேலை செய்ய விட மாட்டாரு. ஓகே, அதே போல ரொம்ப நீண்ட நாள் வியாதின்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிளா இல்லாம கொஞ்சம் நிறைய வியாதிகளை கொடுப்பாரு. பணம் நிறைய இழப்பை கொடுப்பாரு. ஓகேங்களா? லாஸ் ஆகும். ஆயுள்ல சிலருக்கு கண்டம் இருந்தால் ஆயுள் பாதிப்பு நிறைய கொடுப்பாரு. இந்த தொழில் இல்லைன்னா இந்த குடும்பத்துல அவமானங்கள் அசிங்கங்களை நிறைய கொடுப்பாரு. அதே போல கடன்ல மாட்ட வைப்பார். அதுதான் மெயின் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய இல்ல வெளிநாட்டுல போய் தங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வருது, அதை கொடுப்பாரு. இந்த மனசு அமைதி இல்லாம எப்பவுமே அந்த பரபரன்னு இருக்குல்ல, அந்த ஒரு நிலையை கொடுப்பாரு. இதுதான் அஷ்டமஸ்தானத்துல மெயின் வேலை. ஓகேங்களா? இந்த 8ஓட 6 தொடர்பு அப்படின்னு வரும்போது, இந்த அதாவது நான் சொல்றது திருமணத்துல 8ஓட 6 தொடர்பு வந்ததுன்னா சஷ்டாஷக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த தோஷம் இங்க வந்துடும். அப்படி வந்ததுன்னா சஷ்ட அப்படின்னா 6, அஷ்ட அப்படின்னா 8, இந்த 2 சேர்றதாலதான் அது பேரு சஷ்டாஷக தோஷம் அப்படின்னு பேர் வருது. அதாவது இந்த பொண்ணு இருக்குல்ல, கல்யாண பெண், அந்த பொண்ணுடைய ராசிக்கு அந்த பையனுடைய ராசி 6-8 இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி இருந்ததுன்னா நான் சொன்ன மேல சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு வரும். நிறைய துன்பங்களும் பிரச்சனைகளும் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த அஷ்டமம் அப்படின்னாலே கஷ்டம் அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதுல மெயின் திங் ஹெல்த்ல பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வம்சம் விருத்தி ஆகணும், இப்படிலாம் யோசிச்சு தானே பண்றோம். அதுலயும் பிரச்சனை வந்ததுதானே என்ன பண்றது? புரியுதுங்களா? திருமண பொருத்தம் அப்படின்றது அவசியமா நம்ம சரியா பார்த்து அந்த 2 பேரையும் நம்ம சேர்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா இது ஒரு சயின்டிபிக்கான ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் தான் இந்த ஜாதகம் பார்த்து ஒண்ணு சேர்க்குது. ஸோ ஜாதகத்தில் சில பொருத்தங்கள் அவசியமா பார்த்து கட்ட வேண்டியது அவசியம். ஓகேங்களா? நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாயரம்.